ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகத்துக்கு ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். நேற்று அனுராதபுரத்துல இருந்து ஜோதிட சொந்தம் ஒருவர் ஆன்லைனில் ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டவர், ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டவர். அவருடைய ஜாதகத்தை பற்றி கடுமையான கடன் சுமை அவருக்கு. கடன் சுமையிலேருந்து விடுபட முடியுமா? அடுத்தடுத்து நடக்கிற திசை எல்லாமே அவயோக திசையாக இருக்குது. ஊரை விட்டு ஓடி போகிற சூழ்நிலை ஆயிருமா கடனால? அதுக்கு பார்த்து சொல்லுங்கயான்னு கேட்டவர். அந்த ஜாதகம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததால இதை என்னுடைய ஜோதிட சொந்தங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலால இது இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அதாவது ஸ்கிரீன்ல ஜாதகம் வருது, பார்த்துக்கொள்ளுங்க. லக்னம் கன்னி லக்னம், 2ல ராகு, 6ல சுக்கிரனும் சனியும், 7ல சூரியன் சந்திரன் புதன், 8ல கேது, 11ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் ஜாதகம். திரும்ப ஒருக்கா பார்ப்போம். கன்னியா லக்னம் மீன ராசி, கன்னியா லக்னம் மீன ராசி, ராசியிலே சந்திரன் சூரியன் புதன், 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல குரு, 8ல கேது, 11ஆம் இடத்துல கடகத்துல செவ்வாய். இவ்வளவுதான் ஜாதகம். இப்ப இந்த ஜாதகருக்கு சுக்கிர திசை, அதாவது சுக்கிர திசையில சனி புத்தி நடந்து கொண்டு இருக்குது. கடுமையான கடன். அதாவது கன்னியா லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சுக்கிரன், பாக்கியாதிபதி தனாதிபதி, அத்தனை நன்மைகளையும் தர கடமைப்பட்டவர், ராஜயோகாதிபதி, பொருளாதாரத்துல மிக உயர்ந்த இடத்தை கொண்டு போக வேண்டியவர், கடனை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன விஷயம்? 6ஆம் இடத்துல ஆறாம் அதிபதியோட சேர்ந்தது மட்டும் இல்லாம நீச்ச செவ்வாயோட பார்வையும் வாங்கி நிற்கிறார். யோக தசையே அவயோக தசை மாதிரி செயல்படுது. கடுமையான பாவத்துவம். அப்ப 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு பெரிய மறைவில், 8ஆம் இடம் தான் சுக்கிரனுக்கு முழுமையான மறைவு ஸ்தானம். 6ஆம் இடம் மறைவில்லை என்றாலும் அது நட்பு வீடு, அது நண்பரோட சேர்ந்து இருக்கிறார் என்றது 2வது கேட்டகரி. அதாவது 6ஆம் இடத்துல மறைஞ்சு 6ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து, அதாவது செவ்வாய் நீச்ச செவ்வாயோட பார்வை வாங்கி நிற்கிறார். ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகளை பெற்ற கிரகங்கள் அட்டகாசமா பலன் தரும். அருமையா அற்புதமா இருக்கும். ஒரே நேரத்துல பாவத்துவமா சனி செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் கெட்டு குட்டிச்சு வரா போயிடும். மாற்றவே முடியாது. அதாவது ராஜ யோகாதிபதி என்றதுனால ஏதோ ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு, கையாளக்கூடிய அளவுக்கு கடன் இருக்குது. இல்லைன்னா ஊரை விட்டு ஓட வேண்டி வந்திருக்கும். அதாவது நன்மை செய்யறது கடமைப்பட்டவர், கடுமையான பாவத்துவத்தால நன்மை செய்ய முடியாத சூழல். இப்ப இவருக்கு சனி புத்தி இப்ப நடந்து கொண்டிருக்கு. சுக்கிர திசையில சனி புத்தி நடந்து கொண்டிருக்குது. அடுத்தது என்ன? சுக்கிர திசையில சனி புத்தி, அதுக்கப்புறம் சுக்கிர திசையில புதன் புத்தி, கேது புத்தி, அதோட முடிஞ்சு போயிடும் சுக்கிர திசை. இப்ப புதன் புத்தியும் நீச்சமாய்த்தான் இருக்குது. அதாவது குருவின் பார்வையில நீச்சபங்க ராஜயோகத்துல இருந்தாலும் அடிப்படையில நீச்சம் தானே, பெரிய அளவு நன்மைகளை செய்ய போறது இல்லை. அதே நேரத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல நிற்கிறார். வீடு கொடுத்தவர் வர நீச்சம், 8ஆம் இடத்து அதிபதியை போல செயல்படுவார். இப்ப இந்த சுக்கிர திசையில சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி சுமாரா தான் இருக்க போது. இன்னும் சொல்ல போனா கடன் தீர போறது இல்லை, அப்படிதான் இருக்க போகுது. ஆனா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். லக்னம் கெட்டு போகல, லக்னாதிபதி கெட்டு போகல. லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சாலும் குருவின் பார்வையில இருக்கிறார். விருச்சிகத்திலிருந்து குரு பார்க்கிறார், முறையான நீச்ச பங்கத்தை அடைஞ்சிருக்கிறார். அதனால ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலையோ கடனால பெரிய தொந்தரவுகளோ வரப்போறது இல்லை. ஆனா கடன் இருக்கும் சுக்கிர திசை வரைக்கும். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை அடுத்தடுத்து நடக்க போகுது. இந்த 3 திசையுமே இந்த கன்னியா லக்னத்திற்கு அவயோக திசை. என்ன செய்ய போதோ என்ற ஒரு ஆர்வம் அவருக்கு. ஏற்கனவே கடன் இருக்குது, தலைக்கு மேல கடன், அடுத்து வரப்போற எல்லாமே அவயோக திசை. என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு பயத்துல நேற்று கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டவர். அதாவது உண்மையில சொல்றேன், இந்த கன்னியா லக்னத்திற்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை எல்லாம் என்றைக்குமே நல்ல பலன் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த ஜாதகத்துல நன்மை செய்யும். இந்த ஜாதகத்துல கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல அமாவாசை சந்திரன் தான் குருவின் வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார். 12ஆம் அதிபதி தான், விரையாதிபதி தான், குருவின் வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கன்னியா லக்னத்திற்கு பார்க்கிற இடத்துல எல்லாம் கட்டையால் அடிக்கக்கூடிய ஒரு செவ்வாய். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் செவ்வாய் ஆகாதவர், கடுமையான பாவி, கடுமையான கெடுபலங்கள் செய்யக்கூடிய 8ஆம் அதிபதி கன்னிக்கு, கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி நீச்சமா வர இருக்கிறார். ஆனா அந்த திசையுமே நல்லா இருக்கும். அதை பற்றி நான் சொல்றேன். முதல்ல இந்த அடுத்த, அதாவது சுக்கிர திசை முடிஞ்ச பிறகு வரப்போற சூரிய திசை 6 ஆண்டுகள் நிச்சயமா நல்லா இருக்கும்.
சுப விரயங்கள் இருக்கும், கடன்களை கட்டி முடிச்சிடலாம். குருவின் வீட்டுல குருவின் பார்வையில லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். அட்டகாசமான அமைப்பு. இது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு அவருக்கு வரப்போற சந்திர திசை 10 வருஷம். அப்புறம் 11ஆம் அதிபதி லாபாதிபதி வெற்றியை தரக்கூடியவர் குருவின் வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார். அமாவாசை சந்திரனா இருந்தாலும் தோஷம் விலகி போச்சு. கோயிலுக்குள்ள மூலஸ்தானத்துக்குள்ள கடவுளோட இருக்கிற மாதிரி குருவின் பார்வையில குருவின் வீட்டுல நிச்சயமா அந்த 10 வருஷம் சந்திர திசை நல்லா இருக்கும். அது முடிஞ்சா பிறகு செவ்வாய் திசை வரும். அந்த செவ்வாய் திசை எப்படி இருக்கும்? கன்னியா லக்னத்துக்கு கடுமையான பாவராச்சே, கடுமையான கடுபலன்களை ஈவிரக்கம் இல்லாமல் தரக்கூடியவராச்சே செவ்வாய். ஆனா இந்த செவ்வாய் திசையுமே நல்லா இருக்கும். ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா, 11ஆம் இடத்துல பாவிகள் வந்து அமரலாம். லக்னத்துக்கு அவயோகம் தரக்கூடியவர்கள், லக்னத்துக்கு நன்மை செய்யாதவர்கள், அது நன்மை செய்ய முடியாதவர்கள், அதாவது இயற்கை பாவர்கள் யாரெல்லாம் கூடாதாக்களோ 11ஆம் இடத்துல இருக்கலாம், குற்றம் இல்லை. இப்ப 11ஆம் இடத்துல 8ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆயிட்டார், முழுசா பவர் இழந்துட்டார். அது மட்டும் இல்ல, இப்ப கெட்டு போயிட்டார், கெட்டு குட்டிச்சோர் ஆயிட்டார். அதாவது அவரால் கெடுதல் செய்ய முடியாத ஒரு சூழல். அதே நேரத்துல இந்த 11ஆம் இடத்து செவ்வாய்க்கு என்ன சுபத்துவம் என்று சொன்னா, 11ஆம் இடத்துல இருந்தது சுபத்துவம். திக்பலத்துக்கு பக்கத்துல, அப்பதான் திக்பலத்துல இருந்து வெளியில வந்திருக்கிறார் செவ்வாய். கன்னியா லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருந்து அப்பதான் வெளியில வந்திருக்கிறார். 90% திக்பலத்துல இருக்கிறார். அது மட்டும் இல்ல, விருச்சிகத்துல நிக்கிற குரு செவ்வாயை பார்க்கிறார். முறையான நீச்ச பங்கத்தையும் அடைஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, சுபத்துவத்தையும் அடைஞ்சிருக்கிறார். இந்த செவ்வாய் எல்லா கன்னியா லக்னக்காரர்களுக்கும் கடுமையான கெடுபலங்களை செய்யக்கூடிய செவ்வாய் இந்த ஜாதகருக்கு உண்மையில சொல்றேன், செவ்வாய் திசை தான் இருக்கிறதுலயே கோல்டன் பீரியட், எவர்கிரீன் டைம், அட்டகாசமா இருக்கும். சரிதானே? அதாவது யோகர்கள் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்வினம் இல்லை, அவயோகர்களும் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. சரிதானே? எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து, யாரோட இருக்கணுமோ, யாரோட பார்வை வாங்கணுமோ, எங்க இருக்கணுமோ அப்படி இருந்துட்டா எல்லா கிரகங்களும் நன்மை செய்திடும். சுபத்துவ பாவத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஜாதகத்துல புதன் வலிமையா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல ஸ்தான பலத்தோட எவ்வளவு சுபத்துவமா புதன் வந்து வலிமையா இருக்குதோ அவ்வளவு தூரம் இந்த பிரபஞ்சத்தால ஜோதிடம் தெரிந்து கொள்ள உங்களுக்கு அனுமதிக்கப்படும். சரிதானே? இந்த ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை, அதாவது அவயோக திசைகளே அவர்களுக்கு இந்த ஜாதகனுக்கு யோகம் செய்யற அமைப்புல இருந்ததால இந்த ஜாதகத்தை ஜோதிட சொந்தங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். சரிதானே? இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். நமஸ்காரம்.